வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் என்ற இந்த சத்தியவசன் நிகழ்ச்சிக்கு இந்த காலை பொழுதிலே உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலையும் உங்கள் மத்தியில் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் இயேசு எனக்கு கொடுத்த நல்ல பலத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இதை கேட்க பார்க்க உங்களுக்கும் கர்த்தர் கொடுத்த எல்லா உற்சாகத்துக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த நாளில் நாங்கள் வேதத்தில் ஒரு பகுதியை நாங்கள் பார்த்து இந்த நாளிலே நாங்கள் ஜெபத்தோடு கூட அந்த நாளிலே நாங்கள் காரியங்களை ஆரம்பிப்போம். ஒரு சில நீங்கள் வேலைக்கு, பாடசாலைக்கு, பிரயாணங்களுக்கு நீங்கள் ஆயத்தமாய் கொண்டிருப்பீர்கள் என்றாலும் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை என்ன எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்க நீங்கள் வாஞ்சியோடு வந்திருப்பீங்க. ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இந்த நாளில் இந்த செய்தி கூடாக உங்களோடு இடைப்படுகிற ஆண்டவராக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்பவும் முக்கியமானது. ஆனால் அந்த அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சவால்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. சில நேரங்கள் எங்களுடைய அனுபவங்கள் எப்படியாக மாறுகிறது, நாங்கள் அதை மறந்தவர்களாய், அதிலிருந்து நாங்கள் கடந்து வந்தவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் சில நேரங்களில் நாங்கள் மறந்து செயல்படுறதுனால அந்த காரியத்தினுடைய பலனை நம்ம காண முடியாமல் இருக்குது எங்களுடைய அனுபவங்களில். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவோடு நெருங்கின ஒரு உறவு இருக்கும்னு சொன்னால் அந்த உறவு தொடர்ந்து நீடித்தே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. அந்த உறவு அந்த இடத்துல மட்டும், அந்த உறவு அந்த நபரோட மட்டும், அந்த உறவு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் இருக்கிறதை ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. அந்த அனுபவம், அந்த காரியங்கள் எங்களுடைய உலகத்தில் நாங்கள் இதெல்லாம் சந்திக்கிறோமோ அதுக்கு நமக்கு பலனாய், அதுக்கு நமக்கு துணையாய் இருக்கிறதாக இருக்குது. உதாரணமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நாங்கள் பொதுவாக எங்களுடைய படிப்பில் நாங்கள் ஈடுபடுவோம்னு சொன்ன அந்த படித்த காரியம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக அதை செயல்பாடாக போடுற ஒரு காலங்கள் உண்டு. வைத்தியருக்கு படிப்போம்னு சொன்னால் அதுக்குரிய பயிற்சி, அதுக்குரிய ப்ராக்டிக்கல் இருக்குது. கணக்கு ரீதியாக அல்லாட்டி என்னென்னலாம் நம்ம பாடங்களை கற்றுக்கொள்கிறோமோ அதுக்குரிய பயிற்சிகள், ப்ராக்டிக்கல் உண்டு. அதே போல் இந்த உலகத்தில் நாங்கள் ஆண்டவர் இயேசுவோடு இருக்கிற அந்த காரியம், அந்த ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தை சந்திக்கிறேன். உலகத்தில் நம்ம பலவிதமான காரியங்களை நம்ம சந்திக்க வேண்டி வருது. ஒரு வேளை நம்ம சர்ச்சுக்கு தொடர்ந்து போய் கொண்டிருக்கலாம், ஒரு ஜெப வீட்டுக்கு அல்லாட்டி ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் குடும்ப ஜெபத்தில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கலாம், எங்களுடைய தனி ஜெபத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். ஒரு வேளை கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் நிறைய கேட்டு நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கலாம், நல்லது. ஆனால் அதே நேரம் இந்த உலகத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நான் இதுக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து நான் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து காட்டட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவோடு மலை அனுபவத்தில் பேதுரு, யாக்கோபு, யோவான் போன்ற 3 பேரும் அந்த இடத்துல இருக்கும்போது அவங்க கண்ட அந்த காட்சி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு காரியமாக இருக்குது. அவர்கள் அந்த இடத்துல கண்ட அந்த காட்சியை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் வசனம் இப்படி சொல்லுது. லூக்கா 9:35 சொல்லுது, அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, அந்த சத்தம் உண்டாகில் இயேசு ஒருவரை காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்தார்கள். மறுநாளில் இயேசு அவர்களை மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். மலை அனுபவத்தில் 3 பேர், முக்கியமான 3 பேர் போயிருக்கிறாங்க இயேசுவோட, பேதுரு, யாக்கோபு, யோவான். அந்த 3 பேர் போயிற்றும் மலையிலேருந்து இப்போ இறங்கி வரும்போது என்ன நடக்குது, அவர்களுக்கு ஒரு சவால் காத்து கொண்டிருக்குது. என்ன சவால்? அந்த இடத்துல ஒரு கூட்டம் ஆயத்தமாக இருக்குது. அப்போ அதில் ஒருத்தர் சத்தமிட்டு சொல்கிறார், ஆண்டவரே என் மகனை கடாட்சியலும், என் மகனை நீர் குணமாக்கும் என்று சொல்லி கேட்குறாரு. ஒரு ஆவி அவனை பிடித்திருக்குது, அலறுகிறான், ரொம்ப கொலைப்படி பண்ணுறான் என்று சொல்லி தன்னை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு போகிறான்னு சொல்லி கேட்ட நேரம். அது மட்டுமல்ல, அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரை வேண்டிக் கொண்டேன், அவர்கள் கூடாமல் போயிற்று.
அவ்வளோ கூடாமல். அப்போ இயேசு சாமி அந்த இடத்துல கடிந்து இயேசு பிரதுத்திரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததி. மலை அனுபவம் கீழே வரும்போதும் அந்த அனுபவத்தை அவங்க பயிற்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனால் அவங்க கண்டதோ ஒரு வித்தியாசமான ஒரு சூழல், ஒரு வித்தியாசமான சூழல். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நம்ம இயேசுத்தோடு காத்திருந்து ஜெபித்து எல்லாமே நம்ம செய்யலாம். ஆனால் அந்த உலகத்தில் ஒரு வேளை அதுக்கு பிறகு நாங்கள் சந்திக்க உங்களெல்லாம் கொஞ்சம் பயந்துட்டாங்க. அந்த அந்த தகப்பனுடைய அந்த மகண்டின் கூட்டுள்ள ஆவி அவ்வளோ பொல்லாத காரியங்களை செஞ்சுக்கிட்டு. அப்போ அதை கண்டு அவங்க கொஞ்சம் பயந்த நிலையில் இருந்துருக்குறாங்க. உங்களால் அந்த காரியத்தை சுகமாக்க முடியாமல் போயிட்டு. ஆனால் இயேசு அவங்கள கொஞ்சம் கடிந்து கொண்டது உண்மை. எங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய நேரங்களில் மலை பர்வதம் மாதிரி ஒரு உச்ச அனுபவத்தை நாங்கள் காணலாம். ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்கள் எங்களால் செய்ய முடியாத காரியங்கள் பல உண்டு. ஆனாலும் நம்ம மறந்துவிடக்கூடாது, என்னுடைய கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கணம் எனக்கு வெற்றியை தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைக்கு நம்ம போட வேண்டி இருக்குது. இன்னும் ஒரு காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை பற்றி அதே பகுதியில் அதே லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் அவர் சீசர்களோடு சேர்ந்து பேசி கொண்டிருக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் 46வது வசனம் இப்படி சொல்லுது, பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவளுக்குள் உண்டாயிற்று. எவன் பெரியவனாயிருப்பான் பாருங்க. அவங்க என்னதான் மலையின் அனுபவத்தை அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்துட்டு வந்திருந்தாலும் இந்த இடத்துல அவங்கள ஒரு ஏன் பேசு போறேன்னு சொல்றாரு. சார் அடுத்த லீடர்ஷிப் யார் எடுக்கிறதுன்னு சொல்லி நிறைய நேரங்கள் இந்த பிரச்சனை நமக்கும் இருக்குது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்பயுமே கவனமாக இருக்கணும். ஆண்டோடைய விருப்பத்துக்கு, ஆண்டோடைய சித்தத்துக்கு. அப்போ ஆண்டவர் ஒரு சிறு பிள்ளை கொண்டாந்து அதை உதாரணம் வைத்து, இந்த சிறு பிள்ளை போல் ஆகாவிட்டால் நீங்கள் எந்த நிலையிலையும் ஆண்டோடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் வேலை செய்ய முடியாது. ஆண்டு ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாத ஒரு நிலைமை இருக்கும். ஆகவே நீங்கள் சின்ன பிள்ளை போலாம். அவள் சின்ன பிள்ளை எதுக்கு அவர் உதாரணம் வைக்கிறாரு, ஒரு வேளை அவைகள் சண்டை பிடிச்சாலும் அடுத்த கணம் பிள்ளைகள் சேர்ந்து கொள்வோம். வைராக்கியம் ஒன்று சொல்லி அந்த பிள்ளைகள் வைக்க மாட்டாங்க. ஆகவே உங்களுக்குள்ளே அந்த வைராக்கியம் இருக்கக்கூடாது என்று சொல்கிற ஒரு சத்தியத்தை அவளுக்கு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சொன்னது மட்டுமல்ல, இந்த காரியம் அவங்களோட வாழ்க்கையிலடி நாம் அந்த பெற்ற அனுபவம் இந்த இடத்துல நிறைவேற்றலைன்னு சொல்கிற ஒரு நிலைமை அவங்களுக்கு உருவாகி இருக்கும். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, இப்படியான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இன்னும் ஒரு காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க, அவர்கள் மத்தியில் இன்னும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே போகும்போது இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அவருடைய கடைசி நாட்களை. ஆனால் அவர் சமாரியாவுக்கூடாக அவர் போக விரும்பினார். அப்போ அந்த சமாரியாவுக்கூடாக போக விரும்பினால பலஸ்தீனா தேசம் என்று சொல்லி காணப்படும் அந்த தேசத்தில் எங்களுக்கு தெரியும், அங்கே சமாரியா இருந்தது, யூதேயா இருந்தது, அங்கே எருசலேம் இருந்தது, பலஸ்தீனாவுக்குள்ளே இவைகள் எல்லாம் காணப்பட்டது. அப்போ இந்த சமாரியாவை கடந்து தான் அவங்க எருசலேமுக்குள்ள போகணும். சிலர் யூதர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த சமாரியர்கள் புறஜாதிகள் யூதர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க புறஜாதிகளோடு மிக்ஸ் பண்ணனால அவங்களோட சம்பந்தம் இல்லாமல் போயிட்டு அவை தான் நீங்கள் பார்ப்பீங்க நல்ல சமாரிய நோமி ஆண்டவர் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆகவே இந்த இடத்துல பார்ப்பீங்கன்னு சொன்னால் அந்த சமாரியர் இயேசு அந்த இடத்துல வர்றதை அவங்க பிடிக்காதனால அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. இவங்களை சீசர்கள் சொல்கிறாங்க, அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்றார்கள். அப்போ இயேசு அவங்கள பார்த்து திரும்பி பார்த்து, நீங்கள் இன்னும் ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்றார். அப்போ பாருங்கள், அவங்களுடைய வீழ்ச்சி, அவங்களுடைய நிலைமை எவ்வளோதான் அனுபவம் பெற்றுக்கொண்டாலும் இந்த இடத்துல அவங்களுடைய வீழ்ச்சி எப்படி இருக்குது, இந்த ஒரு நிலைமையில் இருக்குது. ஆண்டவரே, அவங்க இந்த ஊருக்கு காலடி வைக்கிறதுக்கு விரும்பலை. நீங்கள் இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு வர்றாரு சமாரியாவுக்கூடாக, என்ன அந்த சமாரியாவிலையும் ஒரு காரியம் செய்யணும் சொல்ல. ஆனால் இயேசு சொன்னது, அப்படி ஏற்றுக்கொள்ளாத பட்டணங்கள் வீடு இருக்குன்னு சொன்னால் தூசியை தடவி விட்டுவாங்க. நான் இப்படி ஒரு காரியம் சொல்லலை, அழிச்சே விடுங்கள்னு சொல்லி சாபமிட சொல்லவே இல்லை. ஆனால் அவர் சொன்னது என்னது, இந்த காரியம்.
எந்த ஒரு ஆண்டவர்கள் சன்னிதானத்தில் இருக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடைத்தாலும் நாங்கள் மறந்து விடக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையில் உலகத்தில் உள்ள ஜனங்களை சந்திக்க போகணும். ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, படிக்க போகிறீங்க, பிரயாணங்களில் பல காரியங்கள் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு கூட இந்த பெற்றுக்கொண்ட வாழ்க்கையை முடிந்த அளவு நாங்கள் அதை செயலில் காண்பிக்க வேண்டியிருக்கிறது. அது அன்பு செய்கிறதா இருக்கலாம், மன்னிக்கிறதா இருக்கலாம், ஒருத்தர் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறத புரிந்து கொள்கிற காரியங்களாக இருக்கலாம். நாங்கள் இதை சகித்து போவோம் என்று சொன்னால் கர்த்தரிடத்துலேருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டதை நாங்கள் நிறைவேற்றும் போது அதோடைய பலனை நாங்கள் காணலாம். எங்களுடைய வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை நாங்கள் பிரயோகப்படுத்த நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம்.